ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி பிளாஸ்ட்டை பற்றி. நேத்தி டெல்லி ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் கேட் 1 பக்கத்தில் ஹுண்டாய் i20 கார் அந்த சிக்னலில் ரெட் விழுந்தப்போ, அங்கே இருக்கிற சிக்னலில் ரெட் விழுந்தப்போ அந்த ஹுண்டாய் i20 கார் அந்த ரெட் சிக்னலில் நின்றுட்டு இருந்திருக்கு. கரெக்டாக 6:52க்கு சிக்னல் விழுந்திருக்கு. 6:52லேருந்து 6:53க்குள்ளே அந்த ஹுண்டாய் i20 கார் அங்கேயே வெடிச்சிருக்கு. இந்த ஹுண்டாய் i20 காரில் பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காரை சுற்றி இருந்திருக்கிற 6லேருந்து 8 கார் பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அந்த ஹுண்டாய் கார் சுத்தமாக எரிஞ்சிருச்சு. அதை சுற்றி இருக்கிற 20க்கும் மேற்பட்ட வண்டி, பைக், ரிக்ஷா, கார்ஸ் எல்லாமே தீப்பிடிச்சிருக்கு. இதில் 8க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைஞ்சவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்தவங்க எல்லாருமே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து நேற்று போய் பார்த்துருக்காரு. இங்கே 6:52க்கு பிளாஸ்ட் ஆகிருக்கு. 6:55க்கே தீயணைப்புத்துறை அங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் NIA, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, NSG, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அப்போவே இது டெரர் அட்டாக்கா ஆக்சிடெண்ட்டான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோரார்லெஸ் இது ஒரு டெரர் அட்டாக் மாதிரி தான் இருக்குது. இப்போது அந்த கார், அந்த ஹுண்டாய் i20 கார் 3 மணி நேரமாக அந்த ரெட் ஃபோர்ட்டையே சுற்றி வந்திருக்கு. ரெட் ஃபோர்ட் பார்க்கிங்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பல சிக்னல் அது கிராஸ் ஆகிருக்கு. கடைசியாக இந்த சிக்னலில் வந்து தான் அது வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹுண்டாய் i20 காரோட ஓனர் பேர் உமர் முகமது. இவர் புல்வாமாவை சேர்ந்தவர். இவர் ரீசெண்டாக தான் இந்த i20 காரை வாங்கியிருக்கார். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்த டெரர் ஆர்கனைசேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த 3 டாக்டர்ஸ் மேலே இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெல்லி போலீஸ் 200க்கும் மேற்பட்ட CCTV கேமராஸ், மொபைல் நெட்வொர்க், இந்த உமரோட செல்லுக்கு வந்துட்டு போன மொபைல் நெட்வொர்க் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. 17 பேரை இன்வெஸ்டிகேஷன் சர்க்கிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி போலீஸ் மட்டும் இல்லாமல் NIAவும் NSGயும் இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலை பார்த்துட்ருக்கு. இந்த சம்பவத்துக்கு மோடியும் திரு ராகுல் காந்தி அவர்களும் ட்விட்டரில் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இது டெரர் அட்டாக்காக தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மோரார்லெஸ் இது டெரர் அட்டாக்காக தான் இருக்குது. இதை பற்றியான இன்னும் தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.